ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி வித் அனி. இறுதி ராவணவு த லாஸ்ட் சபருங்கிறத லியோனார்டோ வின்சி அப்படின்ற புகழ்பெற்ற இத்தாலிய ஓவியர் வரைஞ்ச ஒரு தலை சிறந்த ஓவியம். இது இயேசு கிறிஸ்து துன்பங்களை அனுபவித்து சிலுவையில் உயிர் திறந்ததுக்கு முதல் நாள் நைட்டு அவரோட சீடர்களோடு சேர்ந்து விருந்து அருந்தினதை மையப்பொருளாக வச்சு அவர் வரைஞ்சிருக்காரு. இந்த இறுதி ராவணவை கிறிஸ்தவங்க ராப்பந்தி அல்லது ரா போஜனம்னு சொல்லுவாங்க. யோவான் நற்செய்தியில் இயேசு தன்னோட சீடர்களோடு சேர்ந்து கடைசி முறையாக உணவு அருந்தின நிகழ்ச்சியை விவரிக்கிற மாதிரி இந்த ஓவியத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. இது ஒரு சுவர் ஓவியம். இயேசு அந்த இறுதி ராவணவின் போது நற்கருண விருந்தை ஏற்படுத்தினார்னு கிறிஸ்தவங்க நம்புகிறாங்க. அதனால அந்த இறுதி ராவணவு ஆண்டவரின் திருவிருந்துன்னு அழைக்கப்படுது. யோவான் 13:21-27 பார்த்தோம்னா இந்த ராவணவு நிகழ்ச்சியை விவரிச்சிருப்பாங்க. இப்படி சொன்ன பின் இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். யோவான் நற்செய்தி மட்டும் இல்லாமல் மத்தேயு, மார்க்கு, லூக்கான்னு 3 பிற நற்செய்தியாளர்களும் இயேசுவோட இறுதி ராவணவை விவரிச்சிருக்காங்க. திருத்தூதர் பவுலோட மடல்கள்லையும் ஆண்டவரோட இறுதி உணவு பற்றின குறிப்புகள் இருக்குது. சரி, ஓவியத்தோட வரலாறை பார்க்கலாம். இந்த லியோனார்டோ வின்சி உருவாக்கின இந்த இறுதி ராவணவு ஓவியம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, மிலான் நகரில் அருளன்னை மரியா கோவில்ன்ற வழிபாட்டு இடத்துக்கு உள்ளடக்குன ஒரு துறவற இல்லத்தோட உணவறை சுவரில் இது வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவியம் இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தில் சிறப்பான படைப்பாகவும் இயேசு அருந்திய இறுதி விருந்து சித்தரிக்கிற ஓவியத்தில் முதன்மையானதாகவும் இது கருதப்படுது. எதுக்காக இந்த லியோனார்டோ வின்சி இந்த படத்தை வரைஞ்சக்காருன்னு பார்த்தோம்னா, 1482ஆம் ஆண்டில் லுடோவிகோ ஸ்போர்சான்ற குறுநில ஆளுநர் லியோனார்டோ வின்சி கிட்ட தன்னோட தந்தை பிரான்சிஸ்கோ ஸ்போர்சாவுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பி கேட்குறாரு. பிரான்சிஸ்கோ ஸ்போர்சா குதிரை மேலேருந்து எதிரியை தாக்குற மாதிரி ஒரு வெண்கல சிலை தொகுப்பை உருவாக்கலான்னு லியோனார்டோ திட்டமிடுறாரு. அதுக்கான தயாரிப்பையும் மேற்கொள்கிறாரு. 10 ஆண்டுகால உழைப்புக்கு அப்புறம் சிலை தொகுப்பை உருவாக்க தேவையான வெண்கலம் கிடைக்கலன்னு அந்த திட்டம் கைவிடப்படுது. இதனால் ஏமாந்த லியோனார்டோ மிலானை விட்டு வேறு இடத்துக்கு போகிறாரு. ஆனால் லுடோவிகோ ஸ்போர்சா மறுபடியும் லியோனார்டோவை அழைச்சி இன்னொரு திட்டத்தை நிறைவேற்றி தர கேட்குறாரு. அதுதான் உலக புகழ்பெற்ற இறுதி ராவணவென்ற இந்த சுவரோவியம். மிலான் நகரில் புனித டோமினிக் சபத்துறவியர் இல்லத்தில் அருளன்னை மரியா கோயில் இருந்துச்சு. அந்த கோவிலில் கலை அழகு மிக்க ஓவியங்களையும் கிறிஸ்தவ சமயம் சார்ந்த கலை சின்னங்களையும் உருவாக்கி தன்னோட குடும்பமாகிய ஸ்போர்சாவோட பெயரை நிலைநிறுத்தணும்னு லுடோவிகோ விரும்பினார். அந்த கோயிலோட தூயக பகுதியை டொனாட்டோ பிரமாந்தேன்ற கலைஞர் ஏற்கனவே புதுப்பிச்சிருந்தனால கோவிலுக்கு அடுத்திருந்த துறவியர் இல்ல உணவறையை அழகுபடுத்தலான்னு நினைச்சாரு லுடோவிகோ ஸ்போர்சா. கலைமரப்புக்கு ஏற்ற மாதிரி உணவறையில் இயேசு சிலுவையில் தொங்குற காட்சியும் இயேசு இறுதி ராவணவை அருந்துற காட்சியும் சித்தரிக்கலான்னு முடிவாக இருந்துச்சு. டொனாட்டோ மோந்தர்ஃபனோங்கிறவர் இயேசு சிலுவையில் தொங்குற காட்சியை மிக விரைவாகவே 1495 வரைஞ்சார். அதுக்கு பக்கத்தில் லியோனார்டோ லுடோவிகோவோட குடும்பத்தோட சாயலையும் வரைஞ்சார். இவர் வரைஞ்ச ஓவியங்களுக்கு எதிர்பக்கமாக இருந்த சோகத்தில் இயேசுவோட ராவணவு காட்சியை உருவாக்கலான்னு லியோனார்டோ முடிவு செஞ்சார். அந்த ராவணவு காட்சி ஸ்போர்சா குடும்ப நினைவகத்தோட முதன்மை கலைப்பொருளாக அமையணுங்கிறது லுடோவிகோவோட விருப்பமாக இருந்தது. லியோனார்டோ இறுதி ராவணவு ஓவியத்தை 1495 வரைய தொடங்கி 1498 நிறைவுக்கு கொண்டு வந்தார். அவர் அதிகாலை எழுந்து ஓவிய வேலையை தொடங்கினார்னா மாலை வரைக்கும் பசி தகுன்னு பார்க்காம ஓவியம் வரைகிறதுலே கண்ணா இருந்தார்னு சமகால எழுத்தாளர் மத்தேயு பண்டெல்லோ குறிப்பிட்டிருக்காரு. லியோனார்டோ ஓவியத்தை வரைஞ்சி முடித்த உடனேயே ஈர ஓவிய முறையே இல்லாமல் உலர் முறையை கையாண்டதில் சில அடிப்படை குறைபாடுகள் இருக்கதை கண்டுபிடிச்சாரு. ஏன்னா ஈர ஓவிய முறைங்கிறது நீண்ட காலத்துக்கு வரக்கூடியது, உலர் முறைங்கிறது குறுகின காலத்துக்கு தான் அந்த ஓவியம் நிலைச்சி இருக்கும். இவர் இந்த உலர் முறையை கையாண்டனால ஓவியத்தோட கீழ்ப்பகுதியில் இடதுபுறமாக ஒரு கீறல் தோன்றிச்சு. அது காலப்போக்கில் ஓவியம் சிறிது சிறிதாக சிதைவடைகிறதுக்கு முதல் படியாக இருந்துச்சு. 20 ஆண்டுக்குள்ளாவே அந்த ஓவியத்தில் பளபளப்பான கரைகள் தவிர வேறு எதையுமே காண முடியலைன்னு சமகால அறிஞர் வசாரி எழுதியிருந்தார். 1642 பிரான்சிஸ்கோ ஸ்கெனன்லின்றவர் இறுதி ராவணவு ஓவியத்தில் உள்ள ஆட்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. 1652 சிதைஞ்ச நிலையில் இருந்த இந்த ஓவியத்தோட கீழ்ப்பகுதியில் ஒரு நுழைவாயில் உருவாக்கப்பட்டுச்சு.
உணவறைக்கும் சமையலறைக்கும் போயிட்டு வரதுக்கு அந்த வழி பயன்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வழியை செங்கல் கொண்டு அடைச்சிட்டாங்க. இதனால தான் அந்த ஓவியத்தோட கீழ் அடிப்பகுதியில் நடுவில் வளைவு மாதிரி ஏற்பட்டிருக்கும். 1672 ஓவியத்தை தட்பவெப்ப நிலையிலேருந்து காக்கிறதுக்காக அதை ஒரு திரையால் மூடினாங்க. ஆனால் அந்த ஈரப்பசை ஓவியத்துக்கும் அந்த திரைக்கும் இடையில தங்கி சேதத்தை இன்னுமே அதிகரிச்சிருச்சு. சீரமைப்பு முறைகள்னு பார்த்தோம்னா 1726 மைக்கேலாஞ்சலோ பெல்லோட்டிங்கிறவர் லியோனார்டோ வரைஞ்ச ஓவியம் ஈர ஓவிய முறையில் வரைஞ்சதுன்னு நினச்சி அதை அந்த முறைப்படி சீரமைக்க முயன்றாரு. அதோட நிலைமை இன்னுமே மோசமாயிடுச்சு. 1770 ஜூசோஃபே மாசான்றவர் பெல்லோட்டி சேர்ந்த அந்த மாற்றத்தை மறுபடியும் மாற்றி புதுசாக சீரமைச்சார். 1796 பிரெஞ்சு இராணுவம் அந்த உணவறையை ஆயுத கிடங்காக பயன்படுத்துச்சு. ஓவியத்தின் மேலே கற்களை எரிஞ்சும் ஏணிகள் மேலே ஏறி அந்த ஓவியத்தில் இருந்த திருத்துதர்களோட கண்களெல்லாம் சுரண்டி அதோட நிறத்தை அகற்றிட்டாங்க. ஓவியம் இருந்த அந்த உணவரை ஒரு சிறையாக பயன்படுத்துச்சு. அந்த சிறை கைதிகள் ஓவியத்தை சிதைச்சாங்களாங்கிறது தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்த நிறைய காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சீரமைப்புகளை மேற்கொண்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் அந்த ஓவியம் பற்றின ஒழுங்குமுறை ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.